கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள், ஆங்கில மாதம் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி பகல் 2:31 வரை பௌர்ணமி திதி, பின்பு பிரதமை திதி. இந்த பௌர்ணமி திதியில் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும், மேலும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து கருவிகளையும் சீர் செய்வதற்கும் வாங்குவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அது ஏற்றம் தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் சிற்ப கலைகள், ஓவிய கலைகளை செய்வதற்கும், சில ஓவிய கலைஞர்கள் ஓவியங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப காரியங்களாக அமைந்தால் அது வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தேவத பிரதிஷ்டை செய்வதற்கும், சீமந்தம் செய்வதற்கும், புதுமனை புகுவிழா செய்வதற்கும், நாமகரணம் செய்வதற்கும், காது குத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய பதவியில் சேருவதற்கும், புதிய வேலையில் அப்பாயின்மெண்ட் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று தானியங்களை வாங்குவதற்கும், தானியங்களை சேமிப்பதற்கும், அதாவது ஸ்டாக் பண்றதுக்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று வாகனங்கள் பயிர்வதற்கும், மேலும் ஏதாவது நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. பண்ணை தொழிலில் கால்நடைகளை வாங்கி விற்பதற்கும், மருந்துகள் ஏதாவது புதிய டீலர்ஷிப் எடுத்து புதிய ஆர்டர்களை பெறுவதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் நாளாகும். கொடுக்கல் வாங்கல், விவசாயம் சார்ந்த பொருள்களில் கொடுக்கல் வாங்கலில் இன்று இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தினால் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி டு 6 மணி வரை. இன்றைய குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகளையும் சந்திப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நம்மளுடைய மேலோரையும், அதாவது நம்மளுடைய வயதில் மூத்தவர்களையும் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகள் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் போய் சந்தித்தோமானால் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்களே, இன்று உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் ஏதாவது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாராபலன்ல சாதகத்தாரை. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று அரசு சார்ந்து எந்த ஒரு காரியங்களையும் துணிந்து செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் பணம் நிலுவையில் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தால் அந்த பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு டெண்டர் போடுவதோ அல்லது ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் போடுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இந்த சமையல் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது டெண்டர்ல அதாவது அரசு வேலை சார்ந்து ஒப்பந்தங்கள் சார்ந்து ஏதாவது வேலையில் நிலுவையில் நின்ற அமௌண்ட் ஏதாவது இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் மிகவும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதைத்தாரை. இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும். இன்று ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளி வட்டாரங்களில் யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் மிகவும் கவனமுடனும் பேசுவது மிகவும் நல்லது. ஏதாவது சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது உடலில் சில சோர்வுகள் வந்து ஏதாவது பணியில் கவனமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் தகாத வார்த்தைகள் அதாவது கடினமான வார்த்தைகளை பேசினீர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை அதாவது இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். இன்று நீங்கள் சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ஏதாவது நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்கும் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் குழந்தைகள் பேரில் ஏதாவது நீங்க ஏதாவது பிக்சர் டெபாசிட்ல போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே இன்னைக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியாட்டி அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே கையில வச்சிருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமானால் கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் எதற்காவது ஒரு கருணை இல்லங்களுக்கு முடிந்தளவு இன்று உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுடைய குடும்பத்திற்கு மேம்பாட்டிற்கு மிகவும் ஒரு பரிகாரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய
திறமை வெளிப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தொழிலில் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மனைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது லாபம் தரும் நாளாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மனைவியின் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஏற்றம் தரும் நாளாகவும் மனைவியின் மூலம் சில செயல்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இன்று வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது பணவரவு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு உதவி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமே காரியங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம நித்திரை தாரை, அதாவது இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்களாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான நாளாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு நிலம் சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது இன்று வியாபாரம் சார்ந்த ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுக்கல் வாங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். விவசாயம் தொழில் சார்ந்து செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். தொழிலில் முதலீடு செய்வதற்கு சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணைவிக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலருக்கு இடது காதுகள் ஏதாவது சிறு பிரச்சனைகள் தருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்களாக இருந்தாலும் இன்று ஏதாவது மாலையில் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய தொழிலில் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சுபகாரியம் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று பேசுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்களாக இருந்தாலும் மாலையில் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் சிலருக்கு இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனா கூட 3-4 கடையை ஏறி இறங்கினாதான் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் கால்நடைகள் மூலம் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடல் உபதிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் இன்று தனி திறமையால் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று சொல்லலாம். இன்று நீங்க வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் காரியமாக செய்தீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை தரும் நாளாகவே அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். திருமணம் சார்ந்த இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகளை தாண்டி இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் நாளாகவே அமையும். சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனையின் காரணமாக சில கடன் தொகைகள் காரணமாக மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி நீங்க ஏதாவது வீண் அலைச்சல் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் முடிந்த அளவு குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீங்க வீண் அலைச்சல் காரணமாக தேவையில்லாத மன உளைச்சல்களும் உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இன்று இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினீங்கன்னா கூட தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்த அளவு குடும்பத்தில் ஒரு அன்பான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். என்ன தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடு பார்த்திருப்பீங்க, அது விலை படியாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி விலை படியாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்று போய் பேசினீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு காரணமாக இன்று உங்களுக்கு விலை படிந்து அது
உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருப்பவர்கள் இன்று ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த தகுந்த முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இன்று தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று உங்களுடைய பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பள்ளியில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது டியூஷன் ஃபீஸ் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும், அதாவது சில குழந்தைகள் வேண்டி சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அது இன்று சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வரவேண்டிய பணத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் இன்று துணிந்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது காலையில் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது அக்கம் பக்கத்துல வாய்த்திருந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று நீங்க யாரிடமும் கொஞ்சம் பார்த்து பழகணும். இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாத நீங்க பேசுனீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்க ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்புடனும் கொஞ்சம் சாலை விதிகளை மதித்தும் பயணம் செய்வது, வண்டி வாகனங்களை இயக்குவது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் பணியில் இரவு நேர பணிகள் இருப்பவர்கள் கொஞ்சம் ஏதாவது மனதில் சோர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று பணியில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று கணவன் மனைவியை பொறுத்தவரை மிகவும் ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று யாராவது நீங்க தகாத வார்த்தைகள் அதாவது கடுமையான வார்த்தைகள் ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்புடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அதனால இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது காதல் இன்று ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் அது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே என்று சொல்லலாம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்களாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை இன்று நன்மையில் முடிவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுவதாகவே இன்று தெரிகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. அதாவது கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜுவல்ஸ்லயோ அல்லது ஒரு நிலத்திலயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அது தேவையில்லாத வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இல்லைன்னா யாராவது வாழ்க்கை துணையின் மூலம் கொடுத்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உதவி செய்தீர்கள் ஆனால் அந்த வீண் விரைய செலவுகள் தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வீடு வேண்டி நிலம் வேண்டி என்று முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லீகலா ஒப்பீனியன் ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாக அமைகிறது. இந்த பண்ணை தொழில் மூலம் இன்று ஏதாவது மிகவும் எதிர்பார்த்த கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்துடன் இன்று இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித யாத்திரைகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களான தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை சில தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் என்று செய்ய வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணையின் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று உறவினர்கள் வருகையால் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது ஒரு பொருள்களை தொலைத்து விட்டு தொலைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாம வச்சுக்கீங்க. இல்லாட்டி அது தானாக தொலைந்து போகும் சில சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மாமியார் வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் அது கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று எதிர்பார்த்த நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தரை முடிந்தளவு இன்று ஏதாவது புதிய
முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த புதிய முதலீடுகள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்த அளவு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. என இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று கணவன் மனைவியின் மூலம் சிலருக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பது மிகவும் அரிதாகவே இருக்கும். ஆகவே முடிந்த அளவு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று வாழ்க்கையில் துணைவின் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று உறவினர்கள் ஏதாவது நீங்க உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று அளவுக்கு அதிகமான வருமானங்கள் தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. முடிந்த அளவு இன்று ஏதாவது கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடன் தொழிலுக்கு வேண்டி கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்று லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு தேவையான சில சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குழந்தைகளுக்கு வேண்டிய சில ஏதாவது கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது விருச்சகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவும் நல்லபடியாக முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகளால சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. அப்படி நீங்க கட்டினீங்கன்னா இந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே இன்று உங்களுக்கு ஒரு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று யாருடைய ஒரு பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது யாரோட பிரச்சனையில் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு
செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கணவன் மனைவி இடம் கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எங்களுடைய தொழில் நிமித்தமாக சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது மூலாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்துக்களுக்கு வேண்டி இன்று நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது குழந்தைகளின் ஆரோக்கிய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் சார்ந்து மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருப்பதால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்த தகவல்கள் இன்று கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். இன்று ஏதாவது இரவு ஷிப்ட் வேலை செய்யும் நண்பர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சிறு தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் மனைவியை கனவு வாழ்க்கை துணைவியை அனுசரித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. உங்களோட இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அவர்களை இன்று ஏதாவது வாழ்க்கை துணைவியை கொஞ்சம் ஒப்புதல் பேரிலே நீங்க எந்த வேலை செய்தாலும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை இன்று நீங்கள் பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா கூட தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சிக்கல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று நண்பர்களுடன் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலம் இன்று சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். இன்று இரவு நேரத்தில் ஏதாவது நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்க தொழில் துறையில் நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் பணிகள் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றி மனதில் சோர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் இரவு நேர பணியில் ஈடுபடும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு ஈடுபடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது கருவுற்று பெண்கள் ஏதாவது உடல் உபதிகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா இன்று ஏதாவது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ நிலத்துக்கு தேவையான சில அக்ரிமெண்ட்கள் போடுவதோ இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது புதிய முதலீடுகளில் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த சுப விரய செலவுகள் செய்தால் மட்டுமே அது இன்று உங்களுடைய காசு உங்க கையில இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாட்டி கூட கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா அது தேவையில்லாத வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று யாருக்காவது ஒரு
கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடன் கொடுத்திருந்தால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று சிலருக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். யாத்திரக்காரர்களுக்கும் இன்று உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலங்கள் விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று ஒரு நல்ல தொகைக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். தாயாரின் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது அனுப்ப சொல்லியிருந்தீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இன்று குழந்தை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இன்று ஒரு மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மித்திர தாரை, அதாவது இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று பேசுவதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு இன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க, இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அளவுக்கு அதிகமாக இருப்பது ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் தொழில் நிமித்த வேண்டி வெளியூர்களுக்கு பயணம் செல்வதற்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத சில மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதால் சில விரைய செலவுகள் வருவதால் முடிந்தளவு இந்த வண்டி வாகனங்களை பயணங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இந்த திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஆயில் பாத் எடுப்பதன் மூலம் இன்று உடல் கூலிங் ஆகி தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இன்று ஒரு சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்களை இருப்பதால் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே இன்று தொழிலை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. தொழிலில் ஒரு புதிய முயற்சிகள் மூலம் புதிய வாடிக்கையாளரை கையாளுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று இளைய சகோதரர் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு லாபமும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று வண்டி வீடு வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது வீடு வாங்க
வேண்டிய வீடு நிலம் வாங்க வேண்டிய ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கடன் அப்படி வாங்கினீங்கன்னா இன்று லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று ஒரு 50% ஒரு நல்ல காரியமாகவும் ஒரு 50% கொஞ்சம் சாதகமான பலன் இல்லாமலும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு இன்று மிகவும் அருமையான நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது சுப காரியம் வேண்டி சுப செயல்கள் செய்ய வேண்டி சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதாவது ஜுவல்ஸ் புடவைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதால் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது ஒரு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது கம்மன் இருந்தால் கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஒரு யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கோபமா பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் இன்று குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று தந்தையார் மூலம் மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மிகவும் ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று இளைய சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு பயனும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று குழந்தைகள் மூலம் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது பிக்சட் டெபாசிட்லயோ ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்லயோ இந்த அமௌண்ட் போடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் ஏதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீங்களான கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சிலருக்கு வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாள் தேவையில்லாத மன அலைச்சலும் மன உளைச்சலும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இதனால ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று சில வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. சில தேவையில்லாத சில பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் ஏதாவது தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில தொந்தரவுகளும் கொஞ்சம் வீண் விரைய செலவுகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. அதாவது வெளி வட்டாரங்களிலோ மார்க்கெட்லயும் நீங்க போய் யார்ட்டையாவது வேணும்னே பேசிங்கன்னா கூட உங்க வாயை கிள்ளி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு முன்பின் தெரியாத இடங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஏதாவது போனீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளும் சில பிரிவினைக்கும் வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை உண்டு பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.